வாணியும் நண்பர்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இன்று என் பிறந்த நாள் என்று கலா கூறுகிறார். கலா வந்து சொல்கிறா என்னைக்கு என் பிறந்த நாள்னு சொன்னா. அப்போ வந்து உன் பிறந்த நாளை எப்போது கொண்டாடின என்று வாணியிடம் கேட்குறா. வாணிகிட்ட சொல்கிறா என் பிறந்த நாள் இன்னைக்கு, நீ என்னைக்கு உன் பிறந்த நாளை கொண்டாடின அப்படின்னு சொன்னதுக்கு அது வாணி சொல்கிறா இன்னைக்கு திங்கக்கிழமை, நான் 75 நாட்களுக்கு முன்னாடியே என் பிறந்த நாளை கொண்டாடிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அவரோட பிறந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயின் வந்து இதுதான். இன்று திங்கட்கிழமை, 75 நாட்களுக்கு முன் என்ன கிழமை, இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு மண்டே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்கனவே இந்த கேலண்டர் சம் வர்றப்போ சண்டே மண்டே இருக்கு இல்லையா, சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே, இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 0லேருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 3 4 5 6ன்னு. ஓகேவா, சம்டைம்ஸ் இது வந்து தேவைப்படும், பட் நம்ம சம்மில் இதெல்லாம் தேவைப்படாது. ஓகேவா, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இன்னைக்கு மண்டே, 75 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 75 நாளில் எத்தனை வாரம் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். நமக்கு தெரியும் ஒரு 1 வீக்குக்கு எத்தனை டேஸு, 7 டேஸ். அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 75-ஐ 7ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா ஒரு ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா, கண்டிப்பாக ரிமைண்டர் கிடைக்கும். அந்த ரிமைண்டரை வச்சு நம்ம எவ்வளோ டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ 75-ஐ 7ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன, 10 10 7 70, மிச்சம் 5. ஸோ ரிமைண்டர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 5 டேஸ் வந்து ரிமைனிங் கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 10 வாரத்தில் 10 மண்டே போயிடும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி உள்ள மண்டே ஒரு வாரம், அடுத்த மண்டே 2வது வாரம், அடுத்த மண்டே 3வது வாரம். அப்போ 10 வாரத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மண்டே தான் இந்த 70 நாள். ஓகேவா, ஸோ அந்த 70வது நாள் வந்து கண்டிப்பாக மண்டேவாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மண்டே, அப்போ 10 வாரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நாளும் மண்டேவாக தான் இருக்கும். இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 டேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டேஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 75 நாட்களுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 70வது நாள் வந்து மண்டேனா 71வது நாள் என்ன, மண்டேக்கு முன்னாடி என்ன, மண்டேக்கு முன்னாடி என்ன, சாட்டர்டே, சாரி சண்டே. அதுக்கு முன்னாடி இது 1வது நாள். ஓகேவா, இப்படி வச்சுக்கோங்க. 5 நாள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது 1வது நாள், அடுத்து 2வது நாள், இது 3வது நாள், இது 4வது நாள், 5வது நாள். ஸோ அப்போ 5வது நாள் என்ன வருது, வெட்னஸ்டே வருது. அப்போது அவள் எந்த டேயில் வந்து அவள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பான்னா வெட்னஸ்டே தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாள் வாணி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வெட்னஸ்டே. ஏன்